ஆண்டவரே, பரலோக பிதாவே, எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கவனிக்கும்படிக்கு, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படிக்கு எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையாய் ஆண்டவரே கடந்து வரும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை கேட்க எங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவீராக. வர தடைப்பட்டதான ஜனங்களை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக, உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் மீதி இருக்கிற வேலையை பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை சிஸ்டர் லிடியா எட்வின் அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். வெல்கம் சிஸ்டர். Praise the Lord. Thank you so much. நம்ம சங்கீதம் 66வது அதிகாரத்தை தியானிச்சிருக்கோம். நம்ம ஒரு வாசிச்சிடலாமா? Psalm chapter 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்களுடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். Thank you so much. ஸோ இந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். ஆண்டவரை துதிக்கிற ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மொதல் 7 வசனங்கள்ல வந்து சங்கீதக்காரன் வந்து இஸ் கிவிங் அ குளோபல் இன்விடேஷன். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும், பூமியின் குடிகளே, பூமியில் வாழ்ற எல்லாரும், எவ்ரிதிங் தட் ஹஸ் பிரெத் பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 150 வாசிக்கிற மாதிரி சுவாசம் உள்ள யாவருக்கும் he gives a universal call. எதுக்குன்னா, ஆண்டவரை நீங்க ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம பார்த்தோம். எதுக்காக ஸ்தோத்திரிக்க சொல்றாரு அப்படின்னா, 2 விஷயத்துக்காக ஸ்தோத்திரிக்க சொல்றாரு. ஒண்ணு, அவருடைய நாமத்துக்காக, ஃபார் த மேக்னிஃபிசன்ஸ் ஆஃப் ஹிஸ் நேம். 2வது வசனம் பாருங்க, அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி. அதே மாதிரி 4வது வசனத்திலையும் பாருங்க, அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள். ஸோ ஆண்டவருடைய நாமம் வந்து ஒரு பலத்த துருகம். நீதிமானவர்கள் அதுக்குள்ளே the righteous run to it and are safe அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவருடைய நாமத்துக்காக அவரை துதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய நாமம் நம்மளோட வாழ்க்கையில பரிசுத்தப்படணும்னு பார்த்தோம். 2வது அவர் எதுக்காக துதிக்கிறாருன்னா, ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ். 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, வந்து பாருங்கள், கம் அண்ட் see, எதை? உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உடைய சத்துருக்களும் இச்சகம் பேசி அடங்குவார்கள் சொல்லிட்டு, கம் அண்ட் see his works அப்படின்னு அந்த சங்கீதக்காரன் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறாரு. ஸோ அவரோட கிரியை என்னமா இருக்கு,
இட்ஸ் வண்டர்ஃபுல். பயங்கரமா இருக்கு. 3வது வசனத்துல, 5வது வசனத்துலயும் அத பார்க்கிறோம். அப்புறம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், சத்துருக்களை அடக்கும். இட் இஸ் ஃபார்மிடபிள். சத்துருக்களை வந்து அடங்கி போற மாரி, அவங்கள சேலஞ்ச் பண்ற மாரி ஃபார்மிடபிளா அவரோட கிரியைகள் இருக்கும். அது மட்டும் இல்ல, 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். அவரோட மக்களுக்கு வந்து ஹி ஒர்க்ஸ் ஃபேவரபிளி. அவங்க மக்களோட பட்சத்துல அவங்களுக்காக அவங்கள தேவைகளை சந்திச்சு அவங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் அகற்றி ஆறுகளை ஜார்டன் ரிவர் எப்படி அவங்க நடந்து போனாங்களோ ஆற்றை கால்நடையாய் கடந்தார். ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் பெனிஃபிஷியல் டு ஹிஸ் பீப்புள். அவருடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஹி ஒர்க்ஸ் இன் ஃபேவர் அப்படின்னு பார்த்தோம். 7வது வசனத்துல சொன்னோம், ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் கமாண்டிங். அவர் அரசாளுகிறார், அவர் ஆளுகை செய்கிறார். ஸோ அவருக்கு வந்து ஹி ஹாஸ் அ கமாண்டிங் ஐ, ஹி ஹாஸ் அ கமாண்டிங் ஆம் அப்படின்னு பார்த்தோம். அவரோட பிரியம் வந்து ஆளுகை செய்யற பிரியம். அவருடைய கண்கள் வந்து அவர் பட்சத்துல உண்மையா இருக்கவங்களுக்கு இன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தோஸ் ஹூஸ் ஹார்ட்ஸ் ஆர் லாயல் டு ஹிம், அவங்களுக்கு பட்சமா ஹி வில் ஷோ ஹிம்செல்ஃப் ஸ்ட்ராங். நம்ம வந்து பலமுள்ளவரா அவங்க பட்சத்துல அவங்களுக்காக எழுந்து நிற்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் ஆண்டவருடைய கிரியை வந்து இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இட் இஸ் நெவர் அவுட்டேட்டட், இட்ஸ் நெவர் ஆன்டிக்வேட்டட்னா அது பழசு, அப்ப நடந்தது இப்ப நடக்காதுன்னா கிடையாது. இட் இஸ் ஆல் அவர் நித்தியத்துல இருந்து அவர் செய்யற கிரியைகள். அது அவர் எப்படி இருந்தாரோ இப்பயும் அப்படி இருப்பார். அவர் என்ன செய்தாரோ இப்பயும் அவர் செய்வார். ஆல் தட் ஹி இஸ். விசுவாசத்துல அதை நம்ம பற்றி கொண்டு நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதோட நம்ம நேற்று முடிச்சோம். ஸோ இன்னைக்கு 8, 12 பார்க்கலாம். ஸோ 8லேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் வந்து he gives a call to the people of Israel. இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு, வாங்க லெட்ஸ் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை நம்ம துதிப்போம். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதி- அவரை து- சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஸோ பிளஸ் ஆர் காட் ஓ பீப்புள். மேல வருஷம் பூமியின் குடிகளே. ஸோ இட் வாஸ் அ யூனிவர்சல் கால். 8வது வசனத்துல வந்து ஹி மேக்ஸ் அ மோர் ஸ்பெசிபிக் கால் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் மக்களுக்கு, ஜனங்களை நம்முடைய தேவனை ஸ்தோத்திரிங்க. பிரைஸ் காட் ஆல் யூ பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க துதிக்கிற சத்தம் லெட்ஸ் இட் பி நோன். நம்ம நேத்தே ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்தோம், அவருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்றது அவருடைய நாமத்துக்கு ஒத்து we should not be ashamed. கம்பீரமா பேஷனட்டா பாடணும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். அதே தான் இஸ்ரேல் மக்களுக்கும் சொல்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இஃப் தே ஹேவ் a reason to praise, அதெல்லாத்துக்கும் மேலான ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னா அது இஸ்ரேல் மக்களுக்கு தான் இருக்கணும். ஏன்னா they are God's chosen people. அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, டு இஸ்ரேல் பர்டிகுலர்லி பிளஸ் ஆர் காட், நம்முடைய தேவனை துதியுங்கள், உங்களோட சத்தத்தை ஏற்றுங்கன்னு சொல்றாரு. அவருக்கு கேட்கும்படி செய்யுங்கன்னு 2 ரீசன் சொல்றாரு. வை டு வி நீட் டு பிரேஸ் காட்? எதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும்? அவரை துதிக்கிற சத்தம் ஏன் கேட்க பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் ப்ரொடெக்ஷன். அவர் நம்மளை பாதுகாத்திருக்காரு. அதான் 9வது வசனத்துல இருக்கு. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். ஃபார் த ப்ரொடெக்ஷன் தட் வி ஹவ் என்ஜாய்ட். there may be many reasons to praise God. ஆண்டவரை துதிக்க ஒருவேளை நிறைய காரணங்கள் இருக்கலாம். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் த ப்ரொடெக்ஷன் தட் யூ ஆர் என்ஜாயிங். அதுக்கப்புறம் 11, 12 வசனங்கள்ல என்னெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு அதுல இருந்து எல்லாத்துலயும் நம்மளை பாதுகாத்தார்ல. அதுல இருந்து எல்லாத்தையும் ஒரு குளோரியஸ் ஆஃப்டர்வர்ட். இன்னைக்கு நான் கஷ்டப்படலாம், இன்னைக்கு மனுஷன் என் தலைமையில ஏறி போகலாம், இன்னைக்கு என்னோட முதுகுல இருக்க பாரோட சுமை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம், பட் தெர் இஸ் அ டெலிவரன்ஸ் அஷ்யூர்ட். ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் வந்து ஒரு விக்டரி, ஒரு முடிவை, ஒரு ஆஃப்டர்வர்ட், இதுக்கப்புறம் இப்படி நடந்தது அப்படின்றத ஆண்டவர் கண்டிப்பா வச்சிருக்காரு. ஸோ ஃபார் த க்ளோரியஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ், ஃபார் த ஸ்பெஷல் டெலிவரன்சஸ், இது ரெண்டுக்காக துதிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கீழே ஹீஸ் லிஸ்டிங். ஸோ 8வது வசனம் வந்து இட் இஸ் அ கால், பிரைஸ் கால் வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் த பீப்புள் ஆஃப் காட். நம்மளோட வாழ்க்கையில கூட ஒருவேளை நம்ம ஜூயிஷ் பீப்புள் இல்லாட்டி கூட இயேசுசாமியோட ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரோட பிள்ளைகளா மாறிட்டோம். ஸோ பூமியில இருக்க எல்லாரும் இஃப் தே ஹாவ் அ ரீசன் டு பிரைஸ் காட், வி ஹாவ் அ கிரேட்டர் ரீசன். ஏன்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறார், நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவரோட மந்தையில நம்மளை சேர்த்திருக்கிறார், அவரோட ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களிலையும் பங்கேற்க வந்து he has chosen us. அண்ட் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நாள் இருந்து நம்மளை நடத்துறாரு. ஸோ நீங்க ஆண்டவர் நமக்கு செய்யற நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் எண்ணி முடியாதது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு வந்து தெர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா, இன்னும் அதிகமா மற்ற மக்களை விட இன்னும் அதிகமா நம்ம ஆண்டவரை துதிக்கணும்.
The first reason, protection that we are enjoying. என்ன சொல்றாரு 9வது வசனம், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்ம நம்முடைய நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். Keeps us among the living. பாருங்களேன், அடுத்த டிரான்ஸ்லேஷன், God holds our lives safely in his arms, in his hands. அவரோட கைகளை நம்மளை வச்சிருக்காரு. அதனால he is the one who keeps us faithfully following him. அவரை பின்பற்ற. ஏன்னா என் கால் வலுவாதபடி இருக்கிறப்ப அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டார் அப்படின்னா, என்னோட கால் சறுக்காம இருக்கிறப்ப நான் என்ன பண்றேன், அவரை பின்னாடி ஃபெய்த்ஃபுல்லா ஐ வில் ஃபாலோ ஹிம் ஃபெய்த்ஃபுல்லி. ஸோ இந்த கால வேளையில we need to praise God because he holds our lives. பாருங்க, he keeps us among the living. ஆண்டவர் வந்து நம்ம உயிர்ப்பிக்கிறது, ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன் டைம் அஃபேர். கான்ஸ்டன்டா அவர் நம்மளை வந்து தாங்கிக் கொண்டே இருக்கார். நம்ம உபாகமம்ல வாசிக்கிறால, அநாதி தேவன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயம் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயம் வந்து நமக்கு ஆதாரமா நம்மளை தாங்கிட்டே இருக்கும். நம்மள our soul and life. So the word is, அவரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். சரி, நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நிறைய நேரம் நம்மளோட ஆத்மா வந்து நொந்து போய் டவுன் அண்ட் ட்ரை இருக்கிறப்போ அவர் வார்த்தையை அனுப்பி நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அந்த கால வேளையில கூட that reviving word of God என்ன பண்ணணும், நம்மளோட ஆத்மாவை வந்து அது ரிவைவ் பண்ணணும். நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைத்திருக்கிறார். சங்கீதம் 23:3 வந்து he restores my soul. என் ஆத்மாவை அவர் தேற்றுகிறார். சங்கீதம் 119:88 பாருங்க, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்துக்கொள்வேன். ரிவைவ் மீ அக்கார்டிங் டு யுவர் லவ்விங் கைண்ட்னஸ். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மந்த நிலைமையில டெட் அண்ட் கான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை இருக்கிறவங்களை நீங்க பார்த்தா கூட this should be our prayer. ஆண்டவரே revive me. என்னோட ஆத்மாவை உயிர்ப்பிங்க சுவாமி. ஒருவேளை சூழ்நிலைகள், மனுஷனோட விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து நான் என் ஆத்மா தொய்ந்து போயிருக்கு. உங்களுடைய வேதம் குறைவிட்டது. உங்களுடைய வேதத்தினால என்னோட ஆத்மாவை உயிர்ப்பீங்க. உங்களுடைய வார்த்தையினால என்னை உயிர்ப்பீங்க. that should be our prayer. He restores our soul. நம்மளோட ஆத்மா வந்து திரும்ப பழைய நிலைக்கு அவர் கொண்டு வந்து இன்னும் அதுல வளர செய்ய அவர் வந்து வல்லமை உள்ளவராக இருக்கார். ஸோ அந்த நியூ ரெஸ்டரேஷன் அண்ட் ரிவைவல் வந்து ஆண்டவர், அவருடைய வார்த்தை, அவருடைய சமூகம், அவரோட ஆவியானவர், அதனால மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்த பிளெஸிங் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லைன்ல கால்களை தள்ளாட விட்டார். See, we are to stumble and fall. நடக்கிறப்ப தள்ளாடி விழுகிறதுக்கான காரணங்கள், நேரங்கள் நிறைய இருக்கலாம். because we are exposed. அந்த மாதிரி destructive accidents, killing diseases, disasters எல்லாத்துக்கும் we stand exposed. நான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உங்களை துதிக்க போறேன் ஜனங்களே, அவரை ஸ்தோத்திரித்து எல்லாரும் கேட்கிற மாதிரி அவரோட துதி சத்தத்தை கேட்கும்படி செய்ய போறேன். ஏன்னா என் தேவன் என்னை பாதுகாத்தார். we are guarded by his divine power. நம்மள காக்கிறது வந்து அவரோட வல்லமை. he will keep the feet of his saints. தாங்கள் நம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை வந்து இடராமல் பார்த்து கொள்றது வந்து ஆண்டவர். See, unforeseen evils. நம்மளால எல்லா ஈவிலையும் பார்க்க முடியாது. நம்மளால காண முடியாத தீங்குகள், தீமைகள், பொல்லாங்கான காரியங்கள் which we may not even be aware of. அந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து கூட அவர் என்னை பாதுகாக்கிறார். என் கால்களை தள்ளாட விட்டார். நம்ம யூதால 24 வருஷத்துல ரொம்ப அழகான வசனம் வாசிக்கிறோம், வலுவாதபடி உங்களை காக்கவும், நமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். He is able to keep you from falling. He is able to keep you from stumbling. ஒருவேளை இந்த கால வேளையில நான் வழுவி போயிட்டேன் சுவாமி, நான் உம்மோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நான் குறைவாயிட்டேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கூட He is a God who keeps us from stumbling. விழுவாதபடி காக்கிற தேவன் அவர். சங்கீதம் 37:23 வாசிக்கிறோம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். The steps of a good man are ordered by the Lord and he rejoices in his ways. அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவரோட பாதுகாப்பு எப்படி இருக்கும், எப்ப இருக்கும்னா அவருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கிறப்போ அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். அவருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கிறப்போ நம்மளோட அடிகளை வந்து அவர் ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 37:31
அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. Because the law of the Lord is in his heart, his steps will not stumble. See, அடுத்த ரகசியம், என் கால்களை அவர் தள்ளாட விடக்கூடாதுன்னா என்னோட வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னோம். ரெண்டாவது, அவருடைய வேதம் என்னுடைய இருதயத்துல இருக்கும். உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வேதத்தை என்னுடைய இருதயத்துல வைத்து வைத்தேன்னு சங்கீதக்காரன் Psalm 119 வாசிக்கிறோம். அவருடைய வேதம் நம்மளுடைய இருதயத்துல வைத்து வைக்கப்பட்டிருக்கிறப்போ என்னோட வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கும். என்னோட வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கிறப்ப என் கால்களை அவரை தள்ளாட விட்டார். இது ஒரு அழகான வசனம் இருக்கு. சங்கீதம் 94, Psalm 94, 18 and 19. One of my favorite verses. என் கால் அறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. நம்ம முன்னாடி பார்த்தோம், his loving kindness revives us. அவருடைய கிருபை நம்மளை உயிர்ப்பிக்கும். அது மட்டும் இல்ல, அவருடைய கிருபை நம்ம தாங்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றும். See, when I say my foot slips, oh Lord, your mercies uphold me. In the multitude of the anxieties within my heart, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் your comforts delight my soul. உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. நிறைய தடவை நம்ம கால் சறுக்கிறது வந்து ஆண்டவர் பிரியமில்லாத வழியில பாவம் செய்யறப்ப கால் சறுக்குது. ரெண்டாவது ரீசன் நம்ம கால் எப்ப சறுக்கும்னா, இந்த மாதிரி உள்ளத்துல வந்து வியாகுலங்கள், வேதனைகள், விசாரங்கள் பெருகி இருக்கிறப்போ இட்ஸ் as if our foot is slipping. என் கால் சறுக்குதுன்னு சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னோட கிருபை நீ தாங்கும். ஒருவேளை மனசுல வியாகுலங்கள், விசாரங்கள் அநேகமா இருக்கலாம். நான் I will send my comforts. என்னோட ஆறுதல் வந்து அவனோட ஆத்மாவை தேற்றும். எவ்வளவு ரெண்டுமே ரிலேட்டடா இருக்கு பாருங்களேன். ஆத்மாவை தேற்றப்படுதுன்னா அவருடைய ஆறுதல்கள் வரப்போ. எப்ப என்னோட கால் சறுக்காம இருக்கும்னா அவருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்றப்ப. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் என்னோட ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுறது, கால் சறுக்காம இருக்கிறது வந்து இஸ் ஒன் அண்ட் த சேம். நம்ம ஆண்டவருக்குள்ளாக அவருடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு அவருடைய வார்த்தையின் இருதயத்துல வச்சு அவருக்கு பிரியமான வாழ்க்கையில நடக்கிறப்ப ஆல் தீஸ் பிலாங் டு மீ. அட் த சேம் டைம் ஒரு ஓவர்வெல்மிங் கிரீஃப், தாங்க முடியாத பிரச்சனைகள், தாங்க முடியாத மன பாரங்கள், அழுத்தங்கள் வரப்பையும் அவருடைய ஆறுதல்களால் என்னோட ஆத்மாவை தேற்றுவார். என்ன ஒரு ப்ராமிஸ்! ஒய், ஏன் இஸ்ரேல் ஆண்டவரை துதிக்கணும்? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவரை துதிக்கணும்னா, we have all these. அவரோட வார்த்தை இருக்கு, அவரோட வல்லமை இருக்கு நம்மளை பாதுகாக்க, அவரோட ஆவியானவர் இருக்காரு நம்மளை வழி நடத்த. எவ்ரிதிங் வித்தின் ரீச். அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் வந்து டபுள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு நம்ம வந்து இன்னும் அதிகமா எல்லாரும் கேட்கும்படியாக நம்ம துதிக்கிறோம். இன்னும் சொல்றாரு பாருங்க. ஸோ 2 ரீசன் டு பிரைஸ் காட் சொன்னோம். ஒன்று வந்து ஃபார் ஹிஸ் ப்ரொடெக்ஷன், 10வது வருஷத்துல அவரோட ப்ரொடெக்ஷன். 11, 12 வந்து அவரோட டெலிவரன்ஸ், கடந்த அந்த பாதையில அவர் நம்மளை டெலிவர் பண்ணதை பார்க்கணும். ஸோ 10வது வருஷத்துல பாருங்க, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டார். லார்ட், யூ ஹேவ் ரிஃபைன்ட் அஸ். எப்படி சொல்ல பாருங்க, வெள்ளியை புடமிடுறது வந்து we have passed through fire. திரும்ப அவர் சொல்றாரு, 12வது வசனத்திலே சொல்றாரு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். we have passed through fire like precious metal. எப்படி கோல்டு புடமிடுறப்போ அதுல இருக்கிற எல்லா அழுக்கை எடுக்கிறதுக்கு நெருப்புல போடுறாங்களோ, பியூரிஃபை, அந்த மாதிரி to prove us, to perfect us, make us holy. அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கான அர்த்தம் பாருங்களேன் அடுத்த டிரான்ஸ்லேஷன்ல. நம்ம வந்து நம்மளோட இன்டெகிரிட்டி, நம்மளோட சின்சியரிட்டியை ப்ரூவ் பண்ண, நம்மளை பரிபூர்ணமாக்க, நம்மளை பரிசுத்தவான்களாக்க, நம்ம அவரை போல் ஆக்க ஆண்டவர் என்ன பண்றாரு? Lord, you have tested us, you have refined us. See, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அனுபவ பண்ற சூழ்நிலைகள்ல வந்து as a result of anything it may be, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறப்ப அதுல நம்ம ஆண்டவர் கிட்ட போறப்போ God can make something beautiful out of it. அதுல இருந்து ஆண்டவர் வந்து நம்மள நன்மைக்காக அந்த சூழ்நிலையை மாற்றுவார். ஆனா நம்ம ஆண்டவர் கிட்ட அதை எடுத்துட்டு போயிடணும். ஒருவேளை என்னோட பாவத்தினால இருக்கலாம், என்னோட ஆண்டவரே பண்ணியிருக்கலாம், சூழ்நிலைகள் வந்து எதுவானாலும் வரலாம். ஆண்டவர் கிட்ட போய், சுவாமி நீங்க தான் எனக்கு ஆதரவு, சுவாமி நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஆண்டவரோட போய் காலில் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், he will never let us go. அந்த மாதிரி சூழ்நிலைகளை he will permit to test us, நம்மளை சோதிப்பார். இருக்கிற நல்ல இன்னொரு விஷயம் என்ன பாருங்க,
11th தேவனே எங்களை சோதித்தீர், எங்களை புடமிட்டீர். 11ல பாருங்க, எங்களை வலையில் அகப்படுத்தி, எங்களை தமிழ்ல வந்து எங்களை இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க, யூ டெஸ்டட் us, யூ ரிஃபைன்ட் us, யூ led us through fire and water, you made men to ride over us. நீங்க பண்ணீங்க சுவாமி, நீங்க பண்ணீங்க சுவாமி. நிறைய தடவை when you see God behind many things, gives rest and peace. ஸ்டான்லி ஜோன்ஸ் அப்படி எழுதுவார். ஆண்டவர் வந்து நம்ம சூழ்நிலைக்கு பின்னாடி பார்க்க கத்துக்கிட்டோம்னா, இந்த மனுஷங்க மேல உள்ள கோவம், சூழ்நிலைகள் மேல இருக்க கோவம் நிறைய குறைஞ்சிரும். ஏன்னா ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில இதை பெர்மிட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து வெளியே வரதுக்கு நீங்க வழி திறப்பீங்க. சரி, நான் ரெட்ல போட்டிருக்கேன், when we see God's grace and love at the bottom of it, எல்லா மிக கடினமான நேரங்களா இருந்தா கூட அதுக்கு கீழே, அதுக்கு அடித்தளத்துல ஆண்டவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ், அவருடைய நித்திய புயத்தை நம்ம பார்த்துட்டோம்னா, ஐ நோ மை காட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மை குட். என்னோட நல்லதுக்காக தான் என் தேவன் எனக்காக கிரியை செய்கிறார் என்ற அஷூரன்ஸ் வரும். அதனால சங்கீதக்காரன் நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, Lord, you tested us. நீங்க எங்களை புடம்பிட்டீங்க, நீங்க எங்களை சுத்திகரிச்சீங்க, நீங்க எங்களை அகப்படுத்தினீங்க, மனுஷன் எங்க தலைமையில ஏறி போக செஞ்சீங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வைக்க செஞ்சீங்க. யூ டிட் இட். அப்புறம் ஒரு க்ளோரியஸ் ஆஃப்டர்வர்ட் சொல்றாரு, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு, அதையும் நீங்க தான் செஞ்சீங்க. ஸோ லைஃப்ஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ்ல when we learn to see God, அண்ட் அதுக்கு மேல இருக்கிற ஒரு அஷூரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு பிள்ளைங்களை கைவிடவே மாட்டார். A child of God can never go so low below which he will not see his everlasting arms. காரிட்டன் பூமி எடுத்துவாங்க. வாழ்க்கையில எவ்வளோ நம்ம கீழே போனாலும் அதுக்கு கீழே ஆண்டவருடைய தாங்குற நித்திய புயத்தை காண நம்மளுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. அதனாலதான் யூ டெஸ்டட் us. நீங்க எங்களை டெஸ்ட். இஸ்ரேல் மக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வந்து எகிப்தி அடிமைத்தனத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு, அவங்கள ஒரு நேஷனா மாத்திட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் எவ்வளோ ஆண்டவருடைய அவங்களுக்கு ஒரு லா கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பவுண்டரிஸ் கொடுத்தாரு, ராஜாக்கள் கொடுத்தாரு. இதெல்லாம் செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொன்னாங்க, அவங்க செய்யாதீங்கன்னு சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. ஸோ ஆண்டவர் வந்து he had to give them up over to their enemies. ஸோ வனாந்திரத்துல அடிமைத்தன வீட்டுல வனாந்திர எல்லாத்துலயுமே வந்து டிஃபிகல்ட் டைம்ஸ் பாஸ் பண்ணாங்க. till they claimed their inheritance. ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க கிருபைகளை நிறைய தடவை வந்து he tries it. அவர் அதை சோதிக்கிறார். எதுக்குன்னா மேக் இட் அப்ரூவ்ட். இது வந்து அவரால அப்ரூவானது. அவரால யோபுவோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் பார்க்கணும். பட் அட் தி எண்ட் ஆஃப் இட், பிகினிங் ஆஃப் இட்லயே ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு, என் தாசனாகிய யோபு மேல நீ கண்ணு வச்சிருக்கியா, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். That was a testimony that God gave. Job's integrity and constancy were manifested by his afflictions. நிறைய தடவை பாடுகளை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறாருன்னா, try our faith. நம்மளுக்கு இருக்க கடல் கொடுத்துருக்க எல்லா கிருபை, ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபையும் வந்து சோதிக்கிறதுக்காக, so that we may come out as gold. அதுக்காக கொடுக்குறாரு. ரெண்டாவது ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறார் அப்படின்னா, டு refine us. நம்மளை வந்து புடமிடுறதுக்கு, நம்மளோட ஆண்டவர் கொடுத்த கிருபைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தி இன்னும் ஸ்ட்ராங்கரா, இன்னும் ஆக்டிவா வர்றதுக்கு. ஸோ எல்லா சோதனையுமே gives us an unspeakable advantage. ஏன்னா இந்த எப்படி அக்கினி வந்து கோல்ட புடமிடுதோ, இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள் வந்து என் விசுவாசம் புடமிட்டு ஆண்டவரை போல பரிசுத்தமான என்னை மாற்றுது. troubles purify us. நம்ம வாழ்க்கையில கடந்த சோதனைகள் வந்து நம்மள சுத்திகரிக்கும். அதான் நம்ம 1 பேதுரு 1:7 வாசிக்கிறோம், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்க காணப்படும். மல்கியா 3:3 பாருங்க வாசிக்கிறோம், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். லைக் அ கேர்ஃபுல் கிராஃப்ட்ஸ்மேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பர்னஸ்குள்ள நம்மளை தூக்கி போட்டுட்டு எது வரைக்கும் எல்லா அழுக்கு எல்லா இம்பியூரிட்டிஸும் போன பிறகு என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோல்ட் ஸ்மித் வந்து அப்படி எட்டி பார்ப்பாராம் ஃபயருக்குள்ள. அந்த மெட்டல் வில் பி சோ பியூர் தட் ஹி கேன் see his face. அவரோட முகம் அதுல தெரிகிற வரைக்கும் அதான் அதோட லிமிட்ஸ். ஆண்டவர் எப்போ வரைக்கும் பியூரிஃபை பண்ணுவார்னா, அவரை போல நம்ம பரிசுத்தமான மாற வரைக்கும். ஒன் டே we will see him and we shall be like him. அது வரைக்கும் இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்.
ஸோ ஆண்டவர் அனுமதிக்கிற டெஸ்ட்ஸ் வந்து நம்மளை சோதிக்கும், நம்மளை பியூரிஃபை பண்ணும், நம்மளை புடமிடும், நம்மளை பலவான்களாக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறாரு. ஹி நோஸ் ஆர் லிமிட்ஸ். ஹி நோஸ் ஆர் லிமிட்ஸ். நம்ம தாங்கிறதுக்கு மேலே நமக்கு கொடுக்கவே மாட்டார். அவர் தப்பி சில வழி செய்வார். 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம்ல, ஹி வில் ப்ரொவைட் அ வே அவுட் அண்ட் ஹி நோஸ் மை லிமிட்ஸ். 11:12 அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். அவங்க அண்டர்கோ பண்ண கடினமான சூழ்நிலைகள் எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். யூ brought us into a net. நிறைய சூழ்நிலைகள் அப்படி நம்ம தோணும்ல. இதுல இருந்து ஒரு வழியே கிடையாது. You've captured us, Lord. You've ensnared us. இந்த ரெட்சிக்கு முன்னாடி ரெட்சி, பின்னாடி எஜிப்சியன் ஆர்மி, எந்த பக்கமும் அவங்களால போக முடியல. ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க போகாத, ஸ்டாண்ட் ஸ்டில், நீ நில்லு. யூ வில் see the glory of God. இன்னும் அவங்க பிரசன்ட் பண்றப்ப ரெட்சில இருந்து வழிக்கு திறந்து. இந்த காலவேளையில் ஒருவேளை அகப்பட்ட சூழ்நிலையில என்ஸ்னேர்டு, கேப்சர்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா, there is always a way out. ஒரு விசாலமான இடத்துக்கு, செழிப்பான இடத்துக்கு கொண்டு போக ஆண்டவர் வழிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே அப்படி ஒரு என்ஸ்னேர்ட் சிச்சுவேஷன்ல லைக் பிரிசனர்ஸ் யூ பிளேஸ்ட் செயின்ஸ் அரவுண்ட் our neck. எங்கள் இடுப்புகளில் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். So as a bird with a snare, ஒரு வலைக்குள்ள மாட்டிட்டு சிக்கிட்ட ஒரு புறா, பறவை போல, என்க்ளோஸ்டா, என்டாங்கிள்டா, வலைக்குள்ள மாட்டிக்கிட்ட மீனை போல, எந்த விதத்துலயும் வெளியே போக முடியாது, பாரங்கள் அநேகமா, வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, யூ ஹாவ் அ காட் ஹூ இஸ் அட் ஒர்க் ஃபார் யூ. காலையில ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. அப்படி ஒரு அகப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்ட வழி இல்லை, ஏன் இங்க இருந்து வெளியே வரத்துக்கு பாசிபிலிட்டியே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, there is a way out. உங்களை வந்து விசாலமான அவர் உண்மை உள்ளவராக இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்க மேல பாரத்தை வச்சிங்க சுவாமி. பாரம் வந்து எகிப்திலையும் அவங்க ஸ்லேவ்ஸா இருந்தப்ப பயங்கரமா அவங்க கஷ்டப்பட்டாங்க. பாவம் செஞ்சு எப்பெல்லாம் மீதியானியர் கையில, அமலேக்கியர் கையில, பெலிஸ்தியர் கையில, அந்த மாதிரி புரஜாதியார்கள் கையில ஆண்டவர் அவங்களை ஒப்புடுத்தாரோ, பாபிலோனியர்கள் கையில, அங்கேயும் போய் அவங்க கஷ்டப்பட்டாங்க. பாருங்க 12வது வசனம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். யூ மேட் மென் ரைட் ஓவர் our head. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ allowed our enemies to prevail against us. எங்களோட எதிராளிகள்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க சுவாமி. ஐ எம் ஆல்வேஸ் ஆன் த லூசிங் சைடு. அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். we went through fire, we went through water. கடைசியா சொல்றாரு பாருங்க, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எட் இந்த எட், அந்த எட் அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழ்ல வந்து அது ரொம்ப டிஸ்டிங்டா தெரியல. நீங்க இங்கிலீஷ்ல எல்லா டிரான்ஸ்லேஷன்லயும் எட் இருக்கு. இந்த எட்டு தான் வந்து ஒரு குளோரியஸ் ஆஃப்டர்வர்ட். இன்னைக்கு நான் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அகப்பட்ட சூழ்நிலையில மனுஷங்க தலை மேல ஏறி போய் அக்னியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்த மாதிரி 7 மடங்கு சூடான அக்னியில இருந்தாலும் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும், தண்ணீர்ல கடந்து போற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், yet in the end you always bring us out better than we were before. On the broad place na better than we were before, and like and he will bring us. நம்ம பாப்போம்னா, so men ride over us. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? There are proud and cruel men. உலகத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய பெருமையுள்ள, அகந்தையுள்ள, கொடூரமான மனுஷங்களை நம்ம பார்க்கிறோம். மேபி as dangerous as fire and water. தண்ணியில முங்கிரும். மனுஷனோட ஹையஸ்ட் டெக்னாலஜி கூட தண்ணியில வந்து இட் ஹஸ் ஃபெயில். தண்ணியில முங்கிரும். ஃபயர் தீயில போட்டா எதுவுமே தப்பித்து வைக்க முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் வாட் ரிமைன்ஸ் இஸ் ஜஸ்ட் ஆஷ். அது கூட டேஞ்சரஸா இருக்கு. மனுஷங்கள்லாம் கூட இருக்கலாம். 10:17 ஆண்டவரே சொல்றாரு, மனுஷங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. they may want to trample us. நம்மளை கீழே போட்டு மிதிப்பாங்க. நம்ம வாசிச்சாலே எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஒருவேளை அவங்க சுமத்தலாம், தலையின் மேல ஏறி போகலாம். நீங்க ஏசாயா 51:23 வாசிச்சீங்கன்னா, நீ குடிஞ்சுக்கோ, நான் அவன் மேல ஏறி போறேன் அப்படின்னு உன்னோட எனிமி சொல்லுவான் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி அவங்கள எச்சரிப்பார். அவங்கள அபியூஸ் பண்ணலாம், நம்மள பயம்புறுத்தலாம், நீ குனிஞ்சுதான் நிக்கணும், என்ன மாதிரியான சொல்லலாம். அப்படி இருந்தா கூட சங்கீதம் 124 ரொம்ப அழகான சங்கீதம். அதுல இருக்கு 8 வசனங்கள் தான் இருப்பாருங்க. மனுஷர் நமக்கு விரோதமா எழும்பின போது நமது பக்கத்தில் ராவிட்டார். இந்த வசனம் முடிகிறது வந்து 6:12 முடிகிறது. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் வந்து அவர் கொண்டு வந்தார், which means he is with us.
மனுஷன் நமக்கு விரோதமா எழும்புனா, மனுஷன் என் தலை மேல ஏறி போனா, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். கர்த்தர் நம்மளோட இருக்கணும். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் பாருங்க 2 தடவ சங்கீதக்காரன் எழுதுறாரு. மனுஷங்க எப்படி பண்றாங்க பாருங்க. 3, 4, 5ல மனுஷங்கள பத்தி சொல்றாரு. அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி பாருங்க. அடுத்த லைன் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அது 2மே இருக்கு பாருங்க. 3வது வசனத்துல எரிகையில் தீ, 4வது வசனத்துல தண்ணீர். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக. இதுதான் மனுஷங்களை தலையின் மேல் ஏறப்போக இதுதான் அனுபவம். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நம்ம 8வது வசனத்துல பார்த்தோம். ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவர் சத்தத்தை கேட்கும்படி செய்யுங்க. துதியின் சத்தம் கேட்கட்டும் அப்படின்னா அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணி நம்ம இப்ப 11வது வசனத்துல பார்த்தோம்ல, எங்களை வலையில் அகப்படுத்தி அகப்பட்ட சூழ்நிலை. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பித்து கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். மோஸ்ட் பியூட்டிஃபுல் வெர்சன் 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில். Our help is in the name of the maker of heaven and earth. இந்த காலவேளையில நம்மளோட சூழ்நிலை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், இதெல்லாம் ஒருவேளை நடந்திருக்கும். அவங்க விழுங்கி இருப்பாங்க. தண்ணீர், ஜலம் எல்லாம் நம்மள புரட்டு போயிருக்கோம். ஆனா அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஹெல்ப்ஸ் இன் தி நேம் ஆஃப் மேக்கர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். காலையில என்ன மாதிரி சூழ்நிலையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? யூ கோயிங் த்ரூ ஃபயர் அண்ட் வாட்டர்? இது எல்லாத்தையுமே ஆண்டவர் மாத்த முடியும். ஏன்னா ஏசாயா 43:2 வாசிக்கிறோம்ல, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இந்த ஃபயர் அண்ட் வாட்டர் வந்து அது இட் நோட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெஸ்டிங். வாட்டர் வந்து கோல்டு, ஃபயர் வந்து ஹாட். ஸோ ஒரு ஹாட்லையும் கோல்டு 2 சூழ்நிலையும்னா இட் இஸ் அன் ஆல் ரவுண்ட் டெஸ்டிங். அதனால திரும்ப திரும்ப இந்த 2 காம்பினேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ when you walk through deep waters, I will be with you. கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராவிட்டால். When you walk through difficulty, you will not drown. When you walk through fire of affliction, you will not be burnt. The flames will not consume you. இப்படி பார்த்தாக்க 4வது நபரா 7 மடங்கு கூட்டப்பட்டிருந்த அக்கினியில ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்களுக்கு இருந்ததோ, வெளியே வர்றப்போ ஒரு தீயோட நாற்றம் கூட இல்லை. நமக்கு தெரியும் சமைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் அடியில பிடிச்சிருச்சுன்னா அந்த ஃபுல் சாப்பாடுமே வேஸ்ட் ஆயிரும். வெரி ஹார்ட். அந்த 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 ஸ்மெல்ல வந்து யூ ஜஸ்ட் கேனாட் ஸ்டாண்ட். எவ்வளோ டேஸ்டா இருந்தா கூட அந்த வாசனைனால நம்மளால சாப்பிட முடியாது. சரி, அவங்க தீயோட வாசனை கூட அவங்க மேல இல்லை. தீ அவங்க ஒண்ணுமே பண்ணல. இன்ஃபேக்ட் இட் செட் தெம் ஃப்ரீ. அவங்க கட்டுகள் எல்லாம் அவுத்து அவங்க ஃப்ரீயா நடந்தாங்க. See, fire can set you free. உங்களை கட்டி கொண்டு கட்டுகள், உங்களோட யோக்ஸ், உங்களோட எல்லாத்தையும் எல்லாத்தையும் டெலிவர் பண்ற ஒரு டைம் ஆண்டவர் வந்து he can make your furnace like that. So whatever your troubles are, there is a way through them. So மனுஷங்க எங்க தலைமையில நடக்கிறாங்க, எரிபோக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடக்க செஞ்சீரானா அந்த glorious afterward என்னது? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். என்ன ஒரு ப்ராமிஸ்ல. there is God's plan வந்து he'll always make you better than before. எப்பயுமே the best is yet to come தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து இன்னும் ஹையர் நம்ம போறப்போ இன்னும் இட்ஸ் டீப்பர் இன்டு ஹிஸ் லவ். இன்னும் ஆழங்கள், இன்னும் ஆவிக்குரிய ஆழங்கள் கத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட்டர் ஆஃப்டர்வர்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்க மனம் சோர்ந்து போயிடாதீங்கன்னா, இந்த ப்ராட் பிளேஸ், செழிப்பான இடம் அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட பெட்டர் பிளேஸ். யூ brought us out into a wealthy place like a well watered garden. அந்த ஒரிஜினல் வேர்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு அதான் ஒரு செழிப்பான தோட்டத்தை போல,
ஒரு கனி கொடுக்கிற தோட்டத்தை போல ஆண்டவர் மாத்தார். ஒருவேளை இன்னைக்கு அகப்பட்ட சூழ்நிலையில சோதிக்கப்பட்டு புடமெடுக்கப்பட்டு மனுஷங்களால நிந்திக்கப்பட்டு அவங்க தலை மேல ஏறி போய் பாரத்தால சுமக்கப்பட்டு காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா when you keep trusting him அவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கிறப்போ there is always a glorious afterward. இசையா 58:11 வாசிக்கிறோம்ல, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஸோ ட்ரையா இருந்தா கூட he will satisfy your soul. உன் எலும்புகளை நினதுமுள்ளதாக்குவார். he will strengthen your bones. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆதியாகமம் 26:22 ஈசாக்கு வந்து நிறைய இடத்துல போய் துறவு தோண்ட தோண்ட வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நான் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். ரெஹபோத் வந்து God has made a place for me. ஸோ ஆண்டவர் நமக்கு God has taken me to a broad place. நீங்க யோசேப்பு குறித்து ப்ராஃபட்டிக்கா யாக்கோபு சொல்றப்ப சொல்லுவாரு, யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் ஊற்றண்டையுள்ள ஒரு திராட்சை செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். யோசேப்பு சொல்றப்போ ஒரு தனித்தரும் திராட்சை செடி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா கஷ்டப்பட்டான். சங்கீதம் 105 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவனை புறமிட்டது. The word of the Lord proved him true. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? By the hand of the mighty God of Jacob, அவனோட வில் ஆண்டவர் கால்களை வலுவாமல் காக்கிற தேவன். God made his arms strong. நம்மளை வலுவாத்தி காக்கிற தேவன், நம்மளை கனியுள்ள மாத்துற தேவன். ஒருவேளை திருடன் வந்து திருட கொல்ல அழிக்க வரலாம். உலகத்தின் மக்கள் வந்து நம்மளை கஷ்டமான சூழ்நிலையில் போட வரலாம். ஆனா ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கப்ப, கர்த்தர் தாமே நம்மோட கூட இருக்கப்போ அவங்களுடைய பற்களுக்கு கொடுக்க மாட்டார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்துல இருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரும். என்ன ஒத்தாசை தரமா? have come that you may have life and life in all its abundance. அந்த செழிப்பான இடத்துல வந்து ஜீவன் இருக்கு. செழிப்பான இடத்துல அவருடைய நன்மைகள் இருக்கு. செழிப்பான இடத்துல அவரோட abundance இருக்கு. ஸோ அந்த காலவேளையில whatever may be our situation, 8வது வசனம், ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அவரை துதிக்கும் சத்தம் கேட்கும்படி செய்யுங்கள். ஏன்னா we are his chosen people. ஒவ்வொரு நாளும் அவரோட ப்ரொடெக்ஷனை அனுபவிக்கிறோம். நடந்து போற பாதைகள் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் yet there is a glorious afterward. ஒரு broad placeல அவருடைய சம்பூரணங்களை அனுபவிக்க, அவரோட abundance நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆண்டவர் நமக்கு பேசுகிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, sister. Ebron, sister, can you do the closing prayer, sister? Praise Lord, brother. ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோட இருந்தீங்க. நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன பிரகாரமாக உடைய சமூகத்தில் இந்த மன்னாவின் மூலமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியா தொட்டு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, மனுஷன் கர்த்தாவே ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன பிரகாரமாக ஆண்டவரே, அருமையா கர்த்தாவே கொடுத்த தேவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே சுவாமி, அநேகமான கர்த்தாவே உடைய வார்த்தையில் வல்லமையும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதை கற்றுக்கொண்டு இந்த கீழ்ப்படிந்து இதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றி ஆண்டவரே நீர் அற்புதத்தையும் அதிசயங்களையும் கர்த்தாவே செய்த தேவன் ராஜா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாமல் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நேராக கர்த்தாவே வந்து நாங்கள் அதன்படி சுவாமி எங்களுடைய வாழ்க்கையை தொடர தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று கற்றுக் கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது கர்த்தாவே. அதன்படி கர்த்தாவே நீர் அநேகரை சுவாமி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுத்த மகளை நீர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், மென்மேலும் பல்லாயிரங்களுக்கு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமாக அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்கள் சபையை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க விடுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நேசமுள்ள பரமபிதாவே. ஆமென். Amen. Thank you, sister. Thank you all. Thank you, sister. Thank you so much.